பார்த்தீங்கன்னா இதில் பார்ப்போங்க, தேர்ட் கியர். ஆக்சுவலி கியரிங் சூட்டை ஃபுல்லாக ஏற்றணும்னு நினைக்கிறேன். ஓகே, சூட் அப் பண்ணியாச்சு. பட் இப்போ பார்க்கலாம். மிரர், தேர்ட் கியருங்க, தேர்ட் கியர், தேர்ட் கியர். 114, 124, 28, 129, ஃபோர்த் கியர். வாவ், எங்கே வேலை பார்க்குறாங்க என்னன்னு ஒன்றுமே தெரில. இங்கே புது ரோடில் வாவ், வேற லோனு ஹைவேல பா. 9900, ஃபிஃப்த் கியரு, ஃபோர்த் கியர், 9500. ஆர்பிஎம் டவுன் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்க. கார்னரிங் 130, fifth gear, sixth gear, wow, fifth gear, 152, 152, wow, அதான் 152ங்க. ஆக்சுவலி ஃபிஃப்த் கியரில் லான்ச் பண்ணுவேன். ஃபிஃப்த் கியர், ஃபிஃப்த் கியர், ஃபிஃப்த் கியர், 143, 143, 143, 124, fourth gear, 128, 129, fourth gear, 134. ஆக்சுவலி கார்னரிங் தெரியல, கார்னரிங்ல பார்க்கலாம். 152, 159, 161, 165, 169, 170, 170, 170, 170, 170, 163, 163, 179, 170, லாஸ்ட் 170. அதுக்கு மேலே முடியலை, விண்ட் பிளாஸ்ட் ஓவராக இருக்கு. ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட் ரோடில் இழுக்கலாம், பட் விண்ட் பிளாஸ்ட் நெஞ்சை கிழிக்குதுங்க. அப்படியே ஜாக்கெட் போட்டு நெஞ்சை கிழிக்குதுன்னா பார்த்துக்கோங்க. நோ, இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். அப்பா, த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்னு நம்ம டாப்பாக ஏற்றி கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. சடனாக வந்து சிக்ஸ்த் கியரில் போயிட்டு வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியாது. அதாவது டாப் ஸ்பீட் செக் பண்ணவே முடியாது. எங்கேயுமே டாப் ஸ்பீட் செக் பண்ணுறக்கான இடமும் இது கிடையாது. அதனால் வந்துட்டு டாப் ஸ்பீட் இதோட விட்டுடுவோம். பட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கியரில் வந்து மவுண்ட் பண்ணணுங்க. ஃபஸ்ட் கியரில் வந்து மவுண்ட் பண்ணோம்னா கம்மியாக 80ல் க்ரூஸ் பண்ணி போகலாம். 80ல் போனோம்னா ஆக்சுவலி 80, ஃபஸ்ட் கியரில் வந்துட்டு ஒரு 70 கிராஸ் பண்ணால், செகண்ட் கியர் 120, தேர்ட் கியர் வந்துட்டு 130, 140ல் க்ரூஸ் பண்ணலாம். ஃபோர்த் கியரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 140 கிட்ட போகலாம். ஃபிஃப்த் கியர் 160, 170, சிக்ஸ்த் கியரில் 180 வரைக்கும் க்ரூஸ் பண்ணலாம். அதான் ஒரு மெயினே இதில். பட் நம்ம வந்து டேரெக்டாக வந்துட்டு ஃபோர்த் கியர் வந்து நான் லான்ச் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பேன். ஆக்சுவலி வந்துட்டு ஆர்பிஎம் வந்துட்டு 8000 ஆர்பிஎம் மேலே நான் இழுக்கவே இல்லை. நல்லா நோட் பண்ணால் தெரிஞ்சிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இழுத்தோம்னா கரெக்டாக ஆர்பிஎம் வந்து 11,000ல் வந்தோடனே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு கியர் போட்டு ஏற்றும் போது வந்துட்டு ஸ்பீடு உங்களுக்கு கரெக்டாக மேனேஜ் ஆகி டாப் ஸ்பீடு செக் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து நான் அப்படி பண்ணலை. ஆர்பிஎம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இது கிடையாது, என்னது, அதாவது வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு ஹேண்டில் வைப்ரேட் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அது வந்து ஹேண்டில் டெம்ப் அது என்னமோ சொல்லுவாங்க, அது இல்லை நம்ம வண்டியில். அதெல்லாம் 10R தான் இருக்குது. ஆக்சுவலி இவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு ஆப்போசிட் வர விண்ட் பிளாஸ்ட்டுக்கு லைட்டாக வந்துட்டு ஹேண்டில் உடட்டிச்சு சீன் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க.
வண்டி போகுது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்மளுக்கு இயர்ஸ் அவ்வளோ ஒன்றும் டாப் ஒன்றுலாம் போடல, லெவல் 2 ஜாக்கெட்டு தான். அதான் எனக்கு பயம். பட் வந்துட்டு நோங்க, இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஆனால் ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு மெயின்டைன் பண்ணதெல்லாம் ஓகே தான். பட் வந்துட்டு விண்ட் பிளாஸ்ட் ஓவராக இருக்கும். நேக்கெட்டில் வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடு வந்துட்டு நம்மளால் போகிறோம்னா விண்ட் பிளாஸ்ட் அப்போ எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு அடிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பாரு, ஓவர் விண்ட் பிளாஸ்ட் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி வந்து கேமராவில் வந்துட்டு என்ன எங்கே கேப்சர் ஆயிருக்குன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலி வந்துட்டு நான் ஸ்லோ பண்ணியிருந்தேன். ஸ்லோ பண்ணி தான் நான் பண்ணேன். அப்படின்னு வந்துட்டு நான் வந்துட்டு கம்மர் பொசிஷன் கொஞ்சம் பெண்ட் பண்ணிவிட்டு அப்போ தான் எடுத்தேன். அப்போ கூட விண்ட் பிளாஸ்ட் இந்த படி அடிக்குதுங்க, செம்ம விண்ட் பிளாஸ்ட்டு. ஆக்சுவலி எனக்கு ஒரு பயமாகவும் இருந்துச்சு.